ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ இதை கேட்டு முடிச்ச 60 நிமிஷத்துல நிச்சயமா நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நீ எனக்கு நன்றி சொல்லும்படி பல அற்புதங்களும் உன் வாழ்க்கையில நிகழதான் போகுது என் செல்லமே. எப்பவுமே நீ உன்னைதான் சிறந்த ஆளு நினைச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். நீ எப்போ உன்னை விட மற்றவர்கள் சிறந்தவர்கள், அவங்க எல்லா விஷயத்தையும் சரியா செய்றாங்க, அவங்க உன்னை விட சிறப்பாக சிந்திக்கிறாங்க, உன்னை விட எல்லா காரியத்தையும் கச்சிதமா முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறியோ, அப்படி அடுத்தவர்களை மிக உயர்வாக நினைக்க தொடங்கும் போது உன் மனசு உன்னையே தாழ்வாக நம்பக்கூடிய மனப்பான்மையும் வந்துடும். நீ உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வச்சுக்கிட கூடாது என் செல்லமே. அதுக்காக எல்லாரை விட நீதான் சிறந்த ஆளுன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சாலும் தலகணம் அதிகமாயிடும். உன்னையும் உயர்ந்த ஆள் நினை, மற்றவங்களையும் சரியான ஆட்கள்னு நினை. எப்போதும் எவ்விடத்திலும் நீ யாருக்கும் கீழாக இறங்கி போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் தங்கமே. வாழ்க்கைனா சங்கடங்களும் பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் துக்கங்களும் எல்லாமே வரும். அப்படி சங்கடங்கள் வரும்போது, ஏதாவது சில விஷயங்கள் தவறா நடக்கும்போது நீ தடுமாறக்கூடாது. அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமா ரொம்ப ஏதாவது வசதியா அமையும் போதும் நீ தடம் மாறி தவறான வழியில போய் வாழணும்னு நினைச்சிட வேணாம். சங்கடமோ சந்தர்ப்பமோ சந்தோஷமோ எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நியாயமான நேர்மையான ஆளாக இருக்க பாரு. நீ தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ தடம் மாறி தவறான வழியில போக நினைச்சாலும் உன்னை தட்டி கேட்டு திருத்த வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே. நான் நிச்சயமா உனக்கான சரியான பாதையை காட்டி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பேன். ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றினாலும் அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து ஒளி கொஞ்சம் கூட குறைந்து போகாது. அதே போலதான் உன்னிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் காசு பணத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ நினைக்கும் போது, அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் போது ஒரு சிறு அளவு கூட உன் வாழ்க்கையிலிருந்து குறைஞ்சு போகாது. இறைக்க இறைக்க கிணறு சுரக்குங்கிற மாதிரி நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ உதவ, அடுத்தவங்க கிட்ட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அது உனக்கு பல மடங்காக பெருகும். எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய், நல்லதையே பேசுன்னு நான் சொல்றது கூட அதனால் தான் என் தங்கமே. உன் கூட இருக்கிறவங்க யாரிடமாவது ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் நீ நினைச்சினா நல்லா யோசிச்சு செய். ஏன்னா அடுத்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது அவங்க எப்படி ஆணவத்தோடு மாறிடுவாங்களா, தலகணத்தோடு ஆகிடுவாங்களா, அல்லது எப்போதும் எளிமையா பணிவான நிலையில இருப்பாங்களான்னு யோசிச்சுட்டு கொடுக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கைக்கான சில பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் அடுத்தவர் கையில நீ கொடுக்கும்போது அது உனக்கான அழிவை நீயே தேடிக்கொள்வது போல ஆகிடக்கூடாது. ஒருத்தர் நிஜமாவே நல்லவரா பணிவானவரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் கையில் அதிகாரத்தையும் பதவியையும் பொறுப்பையும் கூட கொடுக்கணும் என் செல்லமே. மனிதர்களுடைய மனசுங்கிறது ஒரு காலியான நிலம் மாதிரி. ஒரு சாதாரண நிலத்துல நீ என்ன போட்டாலும் அதுதானே விதைச்சு வரும், அதுதானே விதைஞ்சு விளைச்சலா கொடுக்கும். அதே போலதான் நீ உன் மனசுல என்ன விதைய போட்டு வைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். எப்பவுமே மனசுல நல்ல எண்ணங்களை விதைகளா போட்டு வை. வாழ்க்கையில நடக்கிறதும் நல்லதாகவே இருக்கும் அல்லவா. இப்ப நீ உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சிகள் உனக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் அதனால் உனக்கு கிடைக்கும் முடிவுகள் நிச்சயம் இனிமையானதாகவே இருக்கும். தொடர்ந்து உனக்கான முயற்சிகளை செய்து வா. காலப்போக்கில் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்துல நம்பிக்கையை மட்டும் எப்பவும் உனக்கு துணையா வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும் என காத்திரேன் தங்கமே. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது கூட ஒரு வகையில உதவிதான். அப்படி நீ அடுத்தவர்களுக்காக நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய்ததாக நான் கணக்குல வச்சுட்டு உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நானே ஓடி வந்து செய்வேன் என் செல்லமே. அடுத்தவங்க எப்பவுமே நீ எதையாவது அவங்களுக்காக நல்லது செஞ்சிட மாட்டியா, உதவியா செஞ்சிட மாட்டியா, உன்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுத்துட மாட்டியான்னு தான் எதையாவது உன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனா உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, உன்னுடைய பிரச்சனைகள் என்னன்றத அவர்கள் ஒருபோதும் சிந்திக்க போவதில்லை என் தங்கமே. அதனால உன் வாழ்க்கையில நீ யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்காம உனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் நீ ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளையும் நிறைவேற்றி அதை சரியாக செய்ய பாரு. உன்னுடைய உடலை பயன்படுத்தி தானே நீ என்னை வணங்குகிறாய்.
அப்போ உன் உடலுக்கும் மனசுக்கும் அன்பையும் ஆறுதலையும் தருவத வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கும் உண்டான வேண்டுதல்களை நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே. உன்னை சுத்தி நடக்கிற எதை நினைச்சும் நீ கவலைப்படவே வேணாம். உன்னுடைய கடமைகளை எல்லாம் அழுது கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டுமே செய்யாம மகிழ்ச்சியா சந்தோஷமா செஞ்சு முடிக்க பாரு. எல்லாவற்றையும் சுலபமாய் சந்தோஷமாய் செஞ்சு சாதிக்கக்கூடிய சக்தியை உன் வராகி அம்மா நான் உனக்கு தந்திருக்கேன். உனக்கு துணையா எப்போதும் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய லட்சியத்துல மட்டும் நீ கவனமா இருந்தா போதும். மத்தவங்க யார் உன்னை பற்றி என்ன விமர்சனங்களை தூக்கி எறிந்தாலும், உன் மீது கல்லையே எறிந்தாலும் கூட ஒரு கட்டத்துல அவங்களே சோர்ந்து ஓய்ந்து போகும்படி நான் செஞ்சிடுறேன். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் யாராவது ஒரு வரலால் புகழ்ந்துகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஏன்னா அவங்களுக்கு கூட யாராவது இருந்து அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கணும், நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில அவனுக்கு வேலை நடக்கும். அப்படி புகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருப்பவனுக்கு தான் பிறர் துணை தேவை. ஆனா நீ முயற்சியின் மூலமாக வளரணும் முன்னேறணும்னு நினைக்கிற. உனக்கு தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தால் போதுமேன் தங்கமே. நீ தன்னம்பிக்கையோட எந்த வேலையை செஞ்சாலும் இந்த வராகியம்மா நான் உனக்கு அதுல வெற்றியை தான் கொடுப்பேன். கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்பவன் கௌரவம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் மடிந்து போவான். என் அன்பு பிள்ளையே, நீ உனக்குன்னு ஒழுக்கத்தை வச்சுக்கிட்டு கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு இதை இப்படிதான் செய்யணும், இதுக்கு மேல நம்ம எந்த விதக்கும் போகக்கூடாதுன்னு உன் வாழ்க்கைக்கே ஒரு எல்லை கோட்டை வச்சுக்கோ. முயற்சிகள் எல்லை இல்லாதது. ஆனால் மனித வாழ்க்கை என்பது ஒரு சில ஒழுக்க கோட்பாடுகளோடும் எல்லைகளோடும் தான் இருக்கணுமேன் தங்கமே. அது நீ வெளியே யாருக்கும் நிரூபிக்க வேணாம். உன் மனசுக்குள்ள நீ எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கணும்ன்ற எண்ணத்தை எல்லையாக போட்டு வச்சுக்கோ. அது நிச்சயமா உன்னை நேர்மையா நியாயமா நல்ல பிள்ளையா வாழ வைக்கும். எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாதவன் தான் தன்னால எதுவும் செய்ய முடியலையென்ற ஆதங்கத்துல அடுத்தவனை பற்றி குறை சொல்லி விமர்சிப்பான். ஆனால் உன்னால் எல்லாமே முடியுமல்லவா? அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்காம என்னால் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையோட அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான எல்லா அதிர்ஷ்டங்களையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். சரியா நீ இதை கேட்டு முடிச்ச 60 நிமிஷத்திலேயே சகல சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்றேன். ஒருவர் வாயில விக்கல் ஆடுற அளவுக்கு நீ காரணமா இருக்கலாம். ஆனா யாருடைய வாழ்க்கையிலும் சிக்கலை வரவழைக்கக்கூடிய ஆளாக, சிக்கலுக்கு காரணமான ஆளாக மட்டும் நீ இருந்துடக்கூடாது. எப்போதும் எல்லாருக்கும் நீ நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டதை செய்து விடாதே என் தங்கமே. மனிதர்கள் என்னதான் மாறுவேடம் போட்டுக்கிட்டு நான் நல்லவன்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரியான காலமும் சூழ்நிலையும் வரும்போது அவங்களுடைய உண்மையான குணம் என்னன்றத இந்த உலக மக்கள் தானாகவே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில தான் உன்னுடைய நல்ல குணத்தையும் இந்த உலகுக்கு எடுத்து காட்ட போறேன். உன் கண்ணெதிரிலேயே உனக்கு தெரியாமலே நல்லவங்க நடிச்சுக்கிட்டு கெடுதல் செய்யக்கூடிய அந்த தீய மனிதர்களையும் நான் எடுத்து காட்டதான் போறேன் என் செல்லமே. உனக்கு முன்னால உன்னை பொய்யா பாராட்டி புகழ்ந்து நல்லவன்னு சொல்ற அதே மனிதர்கள் நீ போனதுக்கு அப்புறம் உனக்கு பின்னால உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததையும் சொல்லி உண்மையா பேசி, அதாவது அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மை போல பேசி உன்னை அவதூறா பேசுறதும் உனக்கு துரோகம் செய்யறதும் எனக்கு தெரியும். இந்த உலகத்துல உன் கண்ணு முன்னால யார் உன்னை புகழ்ந்தாலும் அவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வா இருந்துக்கோ. எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நான் சொல்றேன்.